வணக்கம் அன்பு நேயர்களே. இன்னைக்கு போராளி திரைப்படத்தோட திரைவிமர்சனத்தை பார்க்க போறோம். எப்பவுமே ஒரு படத்துடைய வெற்றி அப்படிங்கிறது பாடல்கள் நிர்ணயிக்குது. அதுவும் தமிழ் படம் அப்படிங்கும்போது ஒரு படத்திற்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு 60% பாடல்கள் ஹிட் ஆச்சுனாவே பெரிய எதிர்பார்ப்பு அந்த படத்துக்கு கிளம்பிடுது. அது படத்தினுடைய வெற்றியை கிட்டத்தட்ட நிர்ணயிச்சிருதுன்னு சொல்லலாம். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படிங்கிறது பின்னாடி வர்றேன். போராளி சசிகுமார் நடித்திருக்கிற, சமுத்திரக்கனி இயக்கி இருக்கிற, சுந்தர் சி பாபு அவர்கள் இசையமைத்திருக்கிற, வெண்ணிலா சூரி, கஞ்சா கருப்பு, முனைவர் அவர்கள் பேர் மறந்துச்சு, பட்டிமன்றத்தில் வருவார் இல்லையா, ஜெயா டிவிலாம், அவரு நிறைய பேர் நடித்திருக்கிற படம். இதுல அல்லரி நரேஷ் குறும்புல நடிச்சார் இல்லையா, அவருடைய ஒரு கம்பேக்னு சொல்லலாம். சுவாதி அவங்களுடைய கம்பேக்னு சொல்லலாம், சுப்பிரமணியபுரத்தில் நடிச்சவங்க. இது மாதிரி நிறைய புதுமைகள் இந்த படத்துல, நிறைய எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. படத்துக்கு ஒரு 10 நிமிஷம் உள்ள போனோம்னே ஃபர்ஸ்ட் நம்ம நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னா, படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் சரியில்லை அப்படிங்கிறது. இன்னொன்று, பாடல்களுமே மனை தொடுகிற மாதிரி இல்லை அப்படிங்கிறது. சுந்தர் சி பாபு அவர்கள் இந்த படத்துக்கு ஒரு பெரிய அநீதியை இழைத்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம். படம் முழுக்கவே தேவையில்லாத பின்னணி இசை, காதை கிழிக்கிற பின்னணி இசை. கடைசி ஒரு 5 நிமிஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு வேற வழி இல்லாம காதை பொத்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு. இதுதான் உண்மை, இது எல்லாத்துக்கும் ஏற்பட்டுச்சு. ஆக இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பாடல்களும் நல்லா இருந்தது. இந்த ஒரு 30-40% படத்தினுடைய ரீச் பெருசா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. படத்தினுடைய டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது ஒரு திசையை நோக்கி நகருது. ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவான, பாசிட்டிவான ஒரு மனிதன் எப்படி எல்லாம் ஒரு சமூகத்தை எதிர்த்து போராடலாம், அதுக்கு தான் போராளின்னு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எதிர்த்து போராடலாம், எப்படி எதுவுமே ஒரு பாசிட்டிவா பார்த்தா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி எப்படி அவங்களே கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பத்தி ரொம்ப தெளிவா பேசுது. நல்ல இடையில காமெடி, வெண்ணிலா சூரி நல்லா பண்ணியிருக்காரு, கஞ்சா கருப்பும் நல்லா பண்ணியிருக்காரு, முந்தைய படத்துக்கெல்லாம் கம்பேர் பண்ண நல்லா பண்ணியிருக்காரு. இவங்கெல்லாம் கலகல போட்டுறாங்க. வெண்ணிலா சூரி 2வது பாயில வந்தாலும் அந்த இடையில வர்ற நிறைய ஒரு குடியார கேரக்டர்னு வருது. படவா கோபி ஒரு காமெடி கேரக்டர் பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாருமே ஒரு கூட்டா சேர்ந்து ஒரு கூட்டாஞ்சோரையா அழகா சமைச்சிருக்காங்க அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும். ஆனா 2வது ஹாஃப் என்ன ஆகுது அப்படின்னா, பிளாஷ்பேக் உள்ள போய் முழுகிருது படம். ஆனா பிளாஷ்பேக்ல முழுகிச்சுனாலும் அது பிரச்சனை இல்லை அப்படின்னாலும், ஒரு மீனிங்ஃபுல் பிளாஷ்பேக் அப்படின்னாலும் என்னன்னா ரொம்ப கொடூரம், நிறைய கொலைகள் நடக்குது. அது ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 10-20 கொலைகள் தொடர்ந்து நடக்குது. அதுவே மைண்ட அப்செட் ஆகுது. இன்னொன்று பேக்ரவுண்ட் அந்த இசைங்கிறது நம்மளை இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருது. அந்த சர்டன் பீரியட்ல செகண்ட் ஹாஃப்லோட 2வது பாதி அப்படிங்கும்போது பேக்ரவுண்ட் மியூசிக் இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் அந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸா அமையுது. ஒரு குடும்ப பகை அப்படிங்கிறது இவ்வளவு தூரம் போய் முடியுமா அப்படிங்கிறது ரியல் லைஃப்ல இதை விட மோசமா இருக்குது. ஆனா ஒரு படத்துல எடுக்கும் போதுங்கிறது அது எல்லாத்தையும் காட்டுறது கஷ்டம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சோ ஒரு பேசிக் டைரக்டருடைய கோவம் என்னன்னா, சொந்த பந்தங்கள் எப்பவுமே காலவாரி விடுறவங்க அப்படிங்கிறது. கோவம் நியாயமானது. ஆனா இந்த கோவத்தை இன்னும் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா வேற வகையில சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய இது. அதே மாதிரி இப்போ கடைசியில சசிகுமார் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்த்தை அடிச்சு போட்டுறாரு, ஒரு 20 பேர்த்த கொண்டு போடுறாரு செகண்ட் ஹாஃப்ல. அது அவ்வளவு பேர்த்த ஒருத்தவங்க ஒரு தனி மனிதன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியம். அதே மாதிரி இடையில எந்த அரசாங்க நிர்வாகம், போலீஸ் எல்லாம் வர்றாங்க, பட் அதுக்கெல்லாம் ஒரு பெரிய முக்கியத்துவமே கொடுக்கல. போராளி அப்படிங்கிறவங்க சசிகுமார் அப்படிங்கிற மாதிரி காட்டணும் அப்படிங்கிற ஒரு இதை சசிகுமார் சமுத்திரக்கனி வச்சிருந்திருக்கிறாரு. அது காட்டுறது தப்பு இல்லை. ஆனா அது பிரசன்ட் பண்ண விதம் அப்படிங்கிறது இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்துடைய கருத்தும். இந்த இடையில வர்ற அந்த சைக்கோபாத் விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிருக்கலாம். கொஞ்சம் ரொம்பவுமே குரூரமா இருக்குது அப்படிங்கிறது இதுக்கிடையில ஜெயபிரகாஷ் ஒரு அழகான ஒரு டாக்டரா, மனநல மருத்துவரா பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகா ஒரு இத்தனையோண்டு ரோல் தான், ஆனா சூப்பரா பண்ணி கைதல்களை வாங்கிட்டு போயிடுறாரு. வெண்ணிலா சூரிக்கு இது ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். கஞ்சா கருப்புக்கு இது ஒரு நல்ல படம். சசிகுமாரனுடைய உழைப்பு ரொம்ப பெருசு. ஒரு கிலோமீட்டர்லாம் சில சீன்கள்ல ஒரு சேசிங் சீன் எல்லாம் கட் பண்ணாம ஓடுறாரு. ஓடி போய் அந்த கொல்ற சீன் எல்லாம் ரொம்ப ரொம்ப உழைப்பை போட்டிருக்காரு. ஸோ உழைப்புல எந்த குறையும் சொல்ல முடியாது. இந்த படத்தினுடைய மேக்கிங் ப்ராசஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு. இந்த படத்தினுடைய பெரிய லெட் டவுன் அப்படிங்கிறது பாடல்கள், பேக்ரவுண்ட் மியூசிக். இதை தவிர வேற எதுவுமே இருக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சுவாதி அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க, ஆனா இன்னும் மெருகேற்றி இருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல இந்த படத்துக்கு அவங்க என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கறது கொஞ்சம் யோசிக்க தான் வைக்குது. ஸோ அவங்களுடைய இதே நிறைவா பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஒரு பிட் ஏதோ பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது. அல்லரி நரேஷ்க்கு ஒரு மாதிரி கம்பேக் மாதிரி.
அல்லரி நரேஷும் வந்து நல்ல தெளிவா அவரே டப்பிங் வாய்ஸ் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். நல்ல நடிப்பு தான். இன்னும் வந்து ஃபைட் சீன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் மிளறலாம். இன்னும் அந்த கோபம் காட்டும் போது வந்து அவர் மூஞ்சி பார்த்தா அது கோபம் வர்ற மாதிரி ஒரு மூஞ்சி மாதிரி தெரியல. ஸோ அது இன்னும் கொஞ்சம் அந்த எக்ஸ்பிரஷன்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் வந்து ஒரு நல்ல கமர்ஷியல் மசாலா. என்ன செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா இன்னும் கொஞ்சம் அந்த பிளாஷ்பேக்லாம் ஓவரா உள்ள போகாம கொஞ்சம் கொலைகள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது இது. மொத்தத்தில் ஒரு படமா பார்க்கல வந்து நீங்க பார்க்கலாம். பாடல்கள் நல்ல பாடல்கள் இல்லாத ஒரு பெரிய மைனஸ். ஏன்னா இது இருக்குது அப்படின்ட்டு ஒரு இது வந்து போக மாட்டான். ஏன்னா கதை உள்ள ஆழமா இருந்ததுன்னா பாடல்களே தேவையில்லை. ஸோ கதை வந்து ஓரளவுக்கு இருக்கும்போது ஒரு 70% இருக்கும்போது பாடல்கள் வந்து அதை தாங்கி பிடிக்கணும். அது தாங்கி பிடிக்காம போனது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் இந்த படத்துல. என்னுடைய மார்க் இந்த படத்துக்கு ஆரம்பத்துல 3.25 தருவேன். ஏன்னா மைனஸ்கள்ங்கிறது வந்து எடிட்டிங்கும் சரி, சினிமாட்டோகிராஃபியும் சரி, இது எல்லாமே வந்து ரொம்ப ஏவரேஜ் தான். ரொம்ப அதுக்கு மேலாம் சொல்ல முடியாது. இதுக்கிடையில சில கேரக்டர்லாம் வருது. ஒரு பழைய காலத்துல வந்து ஸ்கூல் பசங்க கேரக்டர் மாதிரி சின்ன சின்ன நோட்டபிள் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து நிறைய வருதுங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு குடியாரன் கேரக்டர் நிறைய சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்லாம் ரொம்ப அருமையா படவா கோப்பி பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்காண்டி வந்து இந்த படம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ்காண்டியே வந்து இந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அந்த 1.75ங்கிறது அதுக்கு தான் குறைச்சேன். ஏன்னா அந்த ரொம்ப கூறுவரம் அதெல்லாம் இருக்கிறங்காட்டிக்கு போங்க. ஃப்ரீயா இருந்தீங்கன்னா போய் தியேட்டர்ல போய் குடும்பத்தோட போய் இந்த படத்தை போய் பாருங்க. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மேல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டுகளா பதிவு பண்ணுங்க. எப்பவுமே உங்க கமெண்ட்டுகள் வந்து வரவேற்கப்படுகின்றன. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. கெட்ட கமெண்ட் நல்ல கமெண்ட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்டுகளை பதிவு செய்ய உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. எந்த கமெண்ட் வேணா பதிவு செய்யுங்க. அதை வந்து மனதார நான் வரவேற்கிறேன். இன்னொரு விமர்சனம் இல்லாட்டி முன்னோட்டத்துடன் மீண்டும் வெகு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.